காற்று மழை ஊழியினும் சாகாது கம்பனவன் பார்த்தனாலே இன்றைக்கு இல்லை என்றைக்கும் அது சாகாது. அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. காவிய தாயின் இளைய மகன் தான். அண்ணே அப்போ மூத்த மகன் யாருன்னு கேட்டான். கம்பன் தான். இளைய மகன் கண்ணதாசன் தான். மூத்த மகன் யாரு? சந்தேகம் இல்லாமல் கம்பன். நான் கம்பனுக்கு தம்பி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவுக்கு நன்றி, வணக்கம். இப்போ நான் ராவணன் கிட்ட போகணும். கதாநாயகனை யாரும் உயர்த்தி பேசுவார்கள். ராமன் பெருமை கொடிகட்டி பறக்கிறது. ராமநாமத்துக்கு பெருமை, ராமனுக்கு பெருமை, எல்லாவற்றிலும் பெருமை. ஆனா அந்த ராவணனை பொறுத்த மட்டும் ராமனுக்கு சமானமாக ராவணனை உயர்த்தி வைக்கக்கூடிய பேராற்றல் உலகத்திலேயே ஒருவருக்குத்தான் உண்டு. அவருக்கு பெயர் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். வாவேசு ஐயர் எழுதுகிறார், கம்பனுடைய சன்னிதானத்தில், வாவேசு ஐயர் எழுத்தண்ணி படித்தவர், கம்பனுடைய சன்னிதானத்தில் ஷேக்ஸ்பியர், தாந்தே, கீட்ஸ், ஏன் ஆதி கவிஞன் வால்மீகி உள்பட அத்தனை பேரும் அவன் சந்நிதியில் அவன் பாட்டுக்கு முன்னால் கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டும் சொன்னது வாவேசு ஐயர். அப்படிப்பட்டவர். 1939 காரைக்குடியிலே கம்பன் கழகம் தொடங்கப்பட்டது. 75 வருஷத்துக்கு முன்னால என்ன மாதிரி பிள்ளைகள்லாம் அங்க போய் உட்கார்ந்து இருந்து கேட்ட காலம் அது. பா ஜீவானந்த ஒரு பக்கம் பேசுவார், சீனிவாச ராகவன் ஒரு பக்கம் பேசுவார், கீவா ஜெகநாதன் ஒரு பக்கம் பேசுவார். கம்பனை 3 நாட்கள் அவர்கள் அலசி ஆய்வார்கள். கம்பன் அடிப்பொடி கணேசனார் கம்பன் கழகத்தை தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு அவரை சிறையில் போட்டு விட்டார்கள். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனால. அவர் வீட்டில் இருந்த எல்லா சாமானையும் அள்ளி தெருவில் கொட்டி விட்டார்கள். வெள்ளக்கார அரசாங்கம் காரைக்குடியில் செய்த சேவை எல்லாத்தையும் வெளியில போட்டாச்சு. வீட்டில் இருந்த வெள்ளி, தங்கம், மரம் எல்லாம் வெளியில தூக்கி போட்டாச்சு. கணேசன் உள்ள சிறையில் இருக்கிறார், அலிப்பூர் சிறை. ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். கணேசன் அங்கே கம்பராமாயண வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறார். இங்க வீட்டுல ஜப்தி பண்ண மாதிரி அள்ளி தூக்கி போட்டுவிட்டான். அவ்வளதையும் சேதி போயிற்று. உங்க வீட்டுல உள்ள வெள்ளி, சாமான், பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போட்டு விட்டார்கள். கணேசன் அழகா சொன்னார், போட்டால் போடட்டும், காப்பாற்ற வேண்டியதை நான் காப்பாற்றி விட்டேன். என்னத்தை காப்பாற்றினீங்க? பொண்டாட்டி கழுத்துல போட்டிருந்த வைர நகையவா, தங்க நகையவா? இல்லை. எதை காப்பாற்றினீர்கள்? கம்பனை பற்றி 5000 புத்தகங்கள் வைத்திருந்தேன். அதை என் நண்பர்கள் வீட்டுக்கு அனுப்பி காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்றி விட்டேன். கம்பனை பற்றிய புத்தகங்கள் தான் என் சொத்து. 1939-40 காரைக்குடியிலே கண்ணதாசன் கம்பன் விழாவுக்கு நேரத்துக்கு வந்து கவியரங்கத்தில் உட்காருவார். எந்த காலத்திலேயும் நேரத்துக்கு வராத ஆளு உட்கார்ந்து பாடுவார். அந்த கம்பன் அடிப்பொடியை வணங்கி அந்த நாட்டரசங்கோட்டை மண்ணுக்கு நன்றியை தெரிவித்து, எங்க ஊர்ல எல்லாம் குழந்தை பிறந்த உடனே இந்த நாட்டரசங்கோட்டை மண்ணை அப்படி தண்ணியில கலக்கி தண்ணியை கொடுப்பாங்க. கம்பன் மாதிரி இந்த பிள்ளைக்கு பாட்டு வரணுமே, பேச்சு வரணுமே என்று அந்த மண்ணை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அந்த மண்ணை பார்த்தபடி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப ராவணன் கிட்ட போறேன். இந்த ராவணனை பற்றி எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவன் வீராதி வீரன் எல்லாருக்கும் தெரியும். 2 பேருக்குத்தான் உலகத்துல ஈஸ்வர பட்டம். ஒருத்தன் ராவணேஸ்வரன், இன்னொருத்தன் பரமேஸ்வரன். அங்க ஒருத்தர் என்னமோ சொல்றார். ஒருத்தன் பரமேஸ்வரன், இன்னொருத்தன் ராவணேஸ்வரன். வேற யாருக்கு ஈஸ்வர பட்டம் கிடையாது. அங்க ஒருத்தர் மெதுவா சொல்றார், சனீஸ்வரன். அதானே? அதெல்லாம் தப்பு. சனீஸ்வரன் இல்ல, அது சனைசரன். சனைசரன் என்றால் மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்லையும் 2.5 வருஷம் இருந்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி அதுக்கப்புறம் போறவன். அதனால சனைசரன் பயந்து போய் அவனை சனீஸ்வரனை ஆக்கிவிட்டான். 2 பேர் தான். வாரணம் பொருத மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி 10 சங்கரன் தந்தவாள் வீரம் இவ்வளவுக்கும் சொந்தக்காரன் ராவணேஸ்வரன். அவனுடைய பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். உலகத்தை எல்லாம் அளந்த மாதிரி அவன் உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவன். ஆனா ஒரு செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டான். என்ன தப்பு?
பொண்ணுக்கு ஆசைப்பட்டா கூட தப்பு இல்லை. அவன் ராஜா 10 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம் உண்டு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டான் பாருங்க, தொலைஞ்சு போச்சு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒடுக்கு. திருவள்ளுவர் அந்த பேராண்மைன்னு சொன்னார். மூவா அவர்கள் எழுதுவார்கள், பேராண்மை என்பது புறப்பகைவர்க்கு முதுகு காட்டாமையும் புறப்பெண்டிற்கு மார்பு காட்டாமையும் எழுதுவார். புறப்பகைவர்க்கு முதுக காட்டப்படாதான், இன்னொருத்தம் பண்டாட்டிக்கு மார்பை காட்டப்படாதான். இதுக்குத்தான் பேராண்மைன்னு பேர். இந்த பக்கம் அந்த பேராண்மைக்கு அடையாளம் ராமன், அந்த பக்கம் அந்த பேராண்மை விட்டதுனாலே கெட்டு போனவன் ராவணேஸ்வரன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு தலைப்பு கொடுத்திருக்கு, மும்மடங்கு பொழிந்தன அப்படின்னு. மும்மடங்கு பொழிந்தனா என்ன? ராவணேஸ்வரன் எல்லாரையும் வெற்றி கண்டவன், தேவர்களையெல்லாம் வெற்றி கண்டவன். 8 யானை பூலோகத்தை தாங்கிற யானை அவன் நெஞ்சில வந்து முட்டுனுச்சான். 8 யானைக்கு 16 தந்தம். இவன் அப்படியே இருக்கிறான். 8 யானையும் 16 தந்தத்தை முறிச்சுக்கிட்டு போயிடுச்சான். இந்த 16 தந்தத்துக்கு என்ன பண்ணான் தெரியுமா? வைரப்பூன் போட்டு மாட்டி வச்சானா. சார் செப்டிக் ஆகிருமான்னு கேட்காதீங்க, அவன் உடம்பு அப்படி உடம்பு, அதனால ஒன்னும் ஆகாது. பக்கத்துல இருந்தவன் கேட்டானா, அண்ணா இதை எடுத்துறாத, இப்படி இருக்கட்டும், உன்னை பார்த்தவன் பயந்து போகட்டும். ஆஞ்சநேயன் குத்துன குத்துல அவ்வளவு தந்தமும் பின்னால வந்து விழுந்துச்சான் சண்டையில. எவ்வளவு பெரிய வீரன்னு பார்த்துங்க. அப்படிப்பட்டவன் கடைசியில இறந்து கிடக்கிறான். ராமனுடைய அம்பு பாய்ந்தது, இறந்து கிடக்கிறான். இந்த இறந்து கிடக்கிற பொழுது முகம் எப்படி இருக்கும்? சில பேர் செத்து போன முகத்தை பார்க்க முடியாது, பயத்தில் இருப்பான். சில பேர் கொடூரத்தில் இருப்பான், சில பேர் கோபத்தில் இருப்பான், சில பேர் உயிரோடு இருக்கிற போதே பார்க்க முடியாது. அப்புறம் இவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க பார்க்கிறது? ஞானிகள் சார்ந்தவர்களுக்கு முகம் அமைதியாக இருக்கும். இவன் செத்து கிடக்கிறான். அங்க போய் கம்பன் பாடுறான். என்ன பாடுறான்? வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம்பீய தம்மடங்கு பொருதடக்கை செயலடங்க நிலையடங்க. அவ்வளவு அடங்கி போய் கிடக்கிறான். இப்போ எல்லாம் அடங்கி போச்சு. ஆடி ஆட்டம் அடங்கி போகும், அத்தனை வேகமும் மடங்கி போகும். வீடு விடை தரும், காடு கூப்பிடும், காடு கூப்பிடும், வீடு விடை தரும், கடவுள் நினைப்பு கடைசியில் தான் வரும். முன்னாடி ஒருத்தர் இப்ப விழுந்து கிடக்கிறான். முகம் எப்படி இருக்கான்? கம்பன் தெளிவா பாடுறாத. எப்படி கிடக்கிறான்? வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம்பீய தம்மடங்கு பொருதடக்கை செயலடங்க நிலையடங்க ஆற்றல் தேய. எல்லாம் தேஞ்சி போச்சு. தேவர்களை ஒரு காலத்திலே வென்றானே, அந்த வென்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பான். ஆமா, அது மாதிரி மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. முகத்திலே 3 மடங்கு மகிழ்ச்சியா. விழுந்துட்டான், தோத்து போயிட்டான். ராமன் அம்பு பாய்ந்து விட்டது. ஊர்ல உள்ளவன்லாம் இவனை காமுகன்னு சொல்றான், சீதைக்கு ஆசைப்பட்டான்னு சொல்றான். ஆனா அந்த முகம் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருந்துதா. ஏன் மகிழ்ச்சி? 3 காரணம். அந்த 3 காரணத்தை சொன்னா என் பேச்சு முடியும், ஒரு நல்ல பேச்சு தொடங்கும். 3 காரணம். மும்மடங்கு பொழிந்தன பாருங்க. 1, சீதையை பத்தி சூர்பனக சொன்னான், அநியாயமா சொன்னான். இவன் மனசு கெட்டு போறாப்புல சொன்னான். ஒரு கவிஞர் சொன்னாரு, மண்டோதரி அழுகிறாள். மண்டோதரி யாரு? ராவணன் மனைவி. அழுகிறாள். என்ன அழுகிறாள் தெரியுமா? இந்த லக்ஷ்மண சூர்பனக மூக்க அறுத்தான்ல, அதுக்கு பதிலா அவன் நாக்கை அறுத்திருந்தா என் தாடி தப்பிச்சிருக்குமே. என்னாலாம் நாக்கை அறுத்திருந்தா சூர்பனக போய் சொல்ல மாட்டாள்ல. மூக்கிழந்த, ஆமா, மூக்கிழந்த பாதி அந்த மூதேவி சூர்பனகை நாக்கிழந்து போயிருந்தால் நல் தாடி பிழைத்திருக்கும். மண்டோதரி அழுதாளாம். நாக்கு அறுத்து இருக்க மூக்க அறுத்ததோட விட்டு விட்டான். வந்து சொன்னாளா, மனசுக்குள்ள அவளை சிறையில வச்சுட்டான். பார்க்கறதுக்கு முன்னால சிறையில வச்சுட்டான். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கையினாதன் இதயமாம் சிறையில் வைத்தான்.
சக்கரவர்த்தின்னா சக்கரவர்த்தி மனசுக்குள்ள சிற வச்சுட்டான். சீதையை மனசுக்குள்ள சிற வச்சுட்டான். எயிலுடைய இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். சிறையில் வச்சுட்டான். அப்புறம்தான் போனான், பார்த்தான், தூக்கிட்டு வந்தான், எல்லாம் சரி. இந்த மனச்சிறையில அவ இருக்கிறான். சாகுற பொழுது மனச்சிறையில சீதை இருந்தாளா இல்லையா? சீதை இருந்திருந்தா மும்மடங்கு முகம் பொரியாது, ஒரு காமுகனா செத்திருப்பான். சீதை மனசுல இல்லை, போயிட்டான். போயிட்டான்னு யாரு சொல்றா? யாரு சொல்லணுமோ அவ சொல்றான். ஒரு கணவனுக்கு சர்டிபிகேட்டை யாரு கொடுக்கணும்? பொண்டாட்டி தான் கொடுக்கணும். அடுத்த வீட்டுக்காரியா கொடுப்பா? பொண்டாட்டி தான் கொடுக்கணும். ராவணன் மனைவி மண்டோதரி செத்து கிடக்கிறான் பாருங்க. என்ன வாக்கு! ராவணன் 10 தலை, 20 கை, பரந்த மார்பு, விழுந்து கிடக்கிறான். மண்டோதரி வந்து அழுகிறார். இந்த மார்பை பார்க்கிறா, இந்த முகத்தை பார்க்கிறா. இவள் கிடந்த மார்பு வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெட்கொடுத்த திருமேனி. கைலாசத்துக்கு போனானா, கைலாசம் எதிர்த்தாப்புல நின்றுதான். இவன் பார்த்தா நான் போற பாதையில கைலாசம் இருக்கப்படாதுன்னு அது அப்படியே தோளோட தூக்கினானா. நான் கைலாச யாத்திரை போன பொழுது ஒரு இடத்தை காமிச்சாங்க. இந்த இடத்துல நின்றுதான் ராவணன் கைலாசத்தை தூக்கினான்னு. நான் எட்டி பார்த்தேன், கைலாசம் பக்கத்துல தெரியுது. ஆனா கிட்ட போக முடியாது. கிட்ட போனா ஆக்சிஜன் குறைச்சல், மூச்சு போயிடும். அப்புறம் நான் வந்து சிங்கப்பூர்ல பேச முடியாது. அதனால தூரத்துல நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெட்பொடுத்த திருமேனி. ஏன் திருமேனின்னா தெரியுமா? இவ கிடந்த மேனி சாதாரண மேனி இல்லையா, அந்த புருஷன் மேனி திருமேனி. திருமேனிங்கிறது பெரிய சான்றோர்களுக்கும் கடவுளுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை. வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெட்பொடுத்த திருமேனி. மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் அன்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. உடம்பெல்லாம் அம்பு சல்லட கண்ணா தொடச்சிருக்கு. செத்ததுக்கு அப்புறம் எள்ளும் தண்ணீர் ஊத்துவான். எள்ள போட்டா எள்ளு கிடக்காதான், எள்ளு கீழே போயிருமா, அவ்வளவு துவாரம். உடம்ப பூரா ராவண அம்பு தொலைச்சு விடுச்சு. முன்பக்கம் பூரா தொலைச்சு அது பின்பக்கம் போய் எங்க பார்த்தாலும் துவாரமா கிடக்கு. அவ அற்புதமா சொல்றா, வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் அன்றி. ஏன் இந்த மாதிரி பார்த்தது? உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ. உயிர் எங்கே இருக்கு, உயிர் எங்கே இருக்குன்னு இந்த அம்பு தேடிட்டு போச்சோ? இல்லை இல்லை, இருக்காது. அப்ப வேற எதையோ தேடி இருக்கு. எதை தேடி நிச்சயம்? இந்த சீதை பாலிவன் காதல் வச்சானே, காமத்தோட இருந்தானே, அந்த ஆசை உள்ள இருக்கா அப்படின்னு இந்த அம்பு உள்ளே புகுந்து தேடி தேடி பார்த்துட்டு போயிடுச்சோ? அப்ப என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமன்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள் இருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாடி. எங்க அம்பு பாயுமா தடவுமா? அம்பு பாயும் இல்ல, இது புருஷன் திருமேனி, அது பாஞ்சிதுன்னு அவ எப்படி சொல்லுவா? அதனால தடவிச்சான். உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் பாடி. உள்ள சீதையை பற்றிய சிந்தனை இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து தேடிட்டு போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவர் வீட்டுல இருக்காரான்னு பார்த்து தேடிட்டு வந்துட்டேன், அப்ப வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெண்டாட்டி என்ன செய்யணும்? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து. இறக்கிற பொழுது என் கணவன் சீதையை பற்றிய சிந்தனையோடு இறக்கவில்லை, அவன் காமுகனாக இறக்கவில்லை. ராமனுடைய அம்பு தேடி தேடி பார்த்து விட்டு வந்து விட்டது அப்படின்னு ஒரு பெண்டாட்டி சொல்றாள்னா, நான் அப்பவே ஒரு பாட்டு சொன்னனே, எயிலுடைய இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். கிட்டத்தட்ட 6000 பாட்டுக்கு முன்னால சொன்ன வார்த்தை அது. அவன் சிறையில வைத்தான்னு 6000 பாட்டுக்கு முன்னால சொன்ன கம்பன் இப்போ அந்த சிறையில இருந்து சீதை போய்விட்டாள், அம்பு தேடி பார்த்துட்டு வந்துருச்சு, இல்லைன்னு முடிச்சுட்டான். அப்ப சாகுற பொழுது ராவணேஸ்வரன் காமுகனாக சாகவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்த்தாப்புல பார்க்கிறான், ராமன் வந்து நிற்கிறான். சாகுற பொழுது சரியான ஒரு பகைவனை பெற்றேன்.
எனக்கு தரமான பகைவனை பெற்றேன். நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். எப்போ நல்லதோர் பகையை தீர்மானம் பண்ணான் தெரியுமா? இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்லிட்டான். இவன் தலையை குனிஞ்சிட்டு போறாப்பல் ஆயிப்போச்சு. இதுவரைக்கும் போர் மகளையும் வீரமகளையும் வெற்றி மகளையும் தழுவி தழுவி தழும்பேறிய மார்புக்கு சொந்தக்காரன் இப்பொழுது நிலமகளை பார்த்து பூதலம் என்னும் நங்கை முகத்தையே நோக்கி புக்கான். தலையை குறிஞ்சுக்கிட்டு போறான். எல்லாம் போச்சு, ஒண்ணும் கிடையாது. தலையில இருந்த மணிமகுடம் விழுந்தது, இவன் புகழ் வீழ்ந்தது. இவன் தலையை கொஞ்சிக்கிட்டு திரும்பி போறான். ராமன் சொல்லிவிட்டான், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ஆளையா உமக்கமைந்தன மாறுத மறைந்த பூளையா என்ன கண்டனை. ஆடி காத்துல பூளை பஞ்சு பறக்கிற மாதிரி உன்னுடைய சேனையெல்லாம் போச்சு, நீ தான் மிச்சம். ஆளையா, நீ நல்ல ஆளையா, இப்படி வந்து நிக்கிறியே. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுத மறைந்த பூளையா என்ன கண்டனை. இன்று போய் யோசிச்சு பாரு. சீதையை விட மாட்டேன்னா போருக்கு நாளை வா என நல்கினன் நாகிடன் கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். ஏன் கோசல நாட்டையும் வள்ளலை இங்க கொண்டாந்து வச்ச தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு இந்த ராவணன் வந்து நான் சீதையை விட்டுறதா தீர்மானம் பண்ணிட்டேன், விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னா ராவணன் இலங்கை ராவணனுக்குத்தான். இவர் என்ன சொல்லியிருக்கார் முன்னால? வீடனன் காலில் விழுந்த பொழுது தாழ்விலா இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் இருக்க. இலங்கை ராஜ்யத்துக்கு ஒன்ன நான் அரசனாக பட்டாபிஷேகம் பண்றேன்னு அன்னைக்கே விபீஷணன்கிட்ட சொல்லியாச்சு. ஒருவேளை சீதாதேவியை திருப்பி தர்றேன்னு ராவணன் சொல்லிட்டா இலங்கை செல்வத்தை விபீஷணனுக்கு கொடுக்க முடியாது. இலங்கை செல்வம் யாருக்கு? ராவணனுக்கு தான். அப்ப என்ன செய்வாரு? அன்னைக்கு சொல்லிட்டாரே ஒரு நயம். என்ன செய்வார் தெரியுமா? தசரத சக்கரவர்த்தி கொடுத்த சாம்ராஜ்யம் எங்கிட்ட இருக்கு. கோசல நாடு, வாழை தாவூரு கோசல நாடு, வளமான கோசல நாடு. அந்த கோசல நாட்டை இவனுக்கு கொடுத்துட்டு போறேன். என் தம்பி வச்சிருக்கான், இப்ப எனக்காக இவனுக்கு கொடுத்துருவேன். அது தோன்ற வள்ளல்னு வார்த்தையை போடுறார். வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல். இவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு போறான். அங்கதாங்க ரொம்ப அற்புதம். எங்க பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்த ஐயா ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும்னு ஒரு நூல் அப்ப எழுதினார். இப்ப சொன்னார், அதுல அப்ப எழுதுனது இப்ப எழுதுனா இன்னும் திருத்தமா எழுதியிருப்பே இல்லை. அதுதான் வாழ்க்கை. நேற்று பேச்சோட இன்னைக்கு பேச்சு திருத்தமா இருக்கணும், இன்றைய பேச்சோட நாளைக்கு பேச்சு திருத்தமா இருக்கணும். அதானே வளர்ச்சி. அதுதான் கண்ணீர் விட்டான். எதுக்கு கண்ணீர் விட்டான்? அங்க ஒரு பாட்டு வைக்கிறான் பாருங்க. கவலைப்படுறான். எதுக்கு கவலைப்பட்டான்? தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், மண்ணுலகம் என்னை பார்த்து சிரிக்கும். நான் எந்த பகைவரை பார்த்து சிரித்தேனோ அவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படின்னு நினைச்சானா? இல்ல. அப்ப யாரு சிரிப்பான்னு நினைச்சான். அங்கதான் அவன் விழுந்தான். யாரு சிரிப்பா தெரியுமா? இந்த சீதாதேவி ஒரு நாள் சொன்னாலே, ராவணா, ராமனுடைய அம்பு குறிபார்த்து பாய், உனக்கோ 10 தலை. வில்லு அம்பும் பயன்படுத்த தெரியாதவன் பயன்படுத்தினா கூட ஒரு தலை தப்பிச்சா இன்னொரு தலை மாட்டிக்கும். ஆமா, 10 தலை வரிசைக்கு இருக்குதுங்க. 3வது தலையை குறி பார்த்தா 7வது தலையாவது மாட்டிக்கும். இல்ல, இதுக்கு வில்லு வேண்டாம், அம்பு வேண்டாம், ஒரு பயிற்சியும் வேண்டாம். நம்ம NCC பசங்களை சுட சொல்லுவாங்க. ஒரு பெரிய ரவுண்டு போட்டுட்டு நடுவில் சுடுவான். இந்த பையன் அதை சுட்டு வைப்பான். ஒரு கெட்டிக்கார பைய பார்த்தேன், சுட்டு விட்டு ரவுண்டு போட்டுட்டேன். வேலை முடிஞ்சு வச்சு. இதான் நம்ம பண்றது. அழகா சொல்றா சீதாதேவி, அப்பா உனக்கு 10 தலை, அம்பு விட தெரியாதவன் விட்டா கூட ஒரு தலை தப்பினா ஒரு தலை மாட்டிக்கும். எங்க ராமன் யாரு தெரியுமா? வில் வித்தையில வீராதி வீரன். வித்தக வில்லினான், அவனுக்கு உன் தலை சித்திர இலக்கமாகும். டார்கெட்டுங்கிறீங்கல்ல, வித்தக வில்லினார்க்கு விளையாடுவதற்கு ஏற்ற சித்திர இலக்கமாகும்னு சொன்னாலே, இப்ப அது மாதிரி ஆயிப்போச்சே. அவன் விட்டு அம்பு என்ன இப்படி ஆக்கிடுச்சே. அவ சிரிப்பாளே, அந்த சீதை சிரிப்பாளே. எப்படி இருக்கு? வானகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிரத்தோளால் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிரை வந்த ஜானகி நகுவள்.
என்ன வார்த்தை வைக்கிறோம் பாத்தீங்களா? மிதிரை வந்த ஜானகி நகுவல் என்று ஞானத்தால் சாம்புகின்றான். வெட்கமா இருக்கு. அவ சிரிப்பாளே, என்னுடைய வீரத்தை பார்த்து சிரிப்பாளே. நான் தோத்து போயிட்டனே. சொல்லு வத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். கம்பன் வாக்கு விழுந்து அவனுக்கு ரெண்டு உடம்பா. ஒன்னு பூத உடம்பு, இன்னும் ஒண்ணு புகழ் உடம்பு. இந்த தலையில உள்ள மணிமுடி விழுந்த உடனே ஆடு கருகருன்னு நிக்கிறான். பூத உடம்பு இது. அவன் புகழ் உடம்பு ஒண்ணு. எப்போ அவனுக்கு தோல்வி வந்ததோ புகழ் உடம்பும் போச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டு போனான். அப்படி குனிஞ்சுக்கிட்டு போயிட்டவன் மறுநாள் சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்து ராமனை பார்க்கிறான். அவனுடைய அம்புகள் எல்லாம் வீடாகின்றன. சிவபெருமான் கொடுத்த ஆயுதத்தை எடுத்து போட்டா கூட ஒரு ஊங்காரத்தினாலே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார் ராமன். இப்ப தெளிவா தெரியுது, என் தம்பி கும்பகர்ணன் சொன்னது சரி, விபீஷணன் சொன்னது சரி. அன்னைக்கு தப்பா பேசிவிட்டேன். இப்பதான் தெரியுது இவன் யாரு. ராவணன் பார்வையில ராமனை முழுமுதற் கடவுளாக கம்பன் காட்டுகிறான். ராமன் திருமால்னு சொல்லாதீங்க. திருமால் இல்ல, அதுக்கு மேல 3 பேருக்கு மேல உள்ளவன், மும்மூர்த்திகளுக்கு மேலே இருக்கக்கூடியவன். சிவனோ அல்லன். சண்டை போடுறான். சிவபெருமானா? இல்ல, நான் சிவபெருமானை பார்த்திருக்கிறேன். நான்முகன் அல்லன். நான்முகனுக்கு 4 தலை, பிரம்மாவுக்கு 4 தலை தெரியுமல்ல. 4 பக்கத்திலேயும் 4 தலை. ஒருத்தர் அழகா சொல்லுவார், அவன் திக்குவாயன். ஏன் திக்குவாயன்? ஒரு திக்குக்கு ஒரு வாய். வடக்கில ஒரு வாய், கிழக்கில ஒரு வாய், தெற்கில ஒரு வாய், மேற்கில ஒரு வாய், திக்குக்கு ஒரு வாய், 4 திக்கில வாய். அதனால அவன் திக்குவாயன். ஞானமுள்ள திக்குவாயன் 4 வேதம் சொல்கிறான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அப்படி பிரம்மாவா? இல்லை, அவனுக்கு 4 தலை, இவனுக்கு ஒரே தலை. சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன் திருமாலான். அவனோ அல்லன், மெய் வரமெல்லாம் அடுகின்றான். என் வரத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். நான் பெற்ற வரமெல்லாம் வீணாகி விட்டது. ஒருவேளை தவன் செய்திருப்பானோ? இருக்காது. இவனுக்கு வயசு ரொம்ப குறைச்சல். சண்டை போட்ட போது ராமனுக்கு வயசு என்ன? கல்யாணம் பண்ற போது 12 வயசாம். சீதா கல்யாணம் பண்ற பொழுது 12 வயசு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டான். சார், நாளைக்கு இதை சொல்லுங்க சார் மேடையில். என்ன ஏண்டான்னு கேட்டேன். எனக்கு 24 வயசாச்சு. எங்க அப்பா பேசாமலே இருக்கிறாரு. ராமனுக்கே 12 வயசுல கல்யாணம்னு எங்க அப்பா ஜடத்துக்கு இனிமேலாவது உரைக்கட்டும்னா 12 வயசுல கல்யாணமா? அதுக்கப்புறம் 12 வயசு ராஜ்யத்துல இருந்தான். 24 வயசு. கைகேயி வரன் கேட்டு காட்டுக்கு போற பொழுது 24. அப்புறம் 14 வருஷம் வனவாசம். 24 14 38. கிட்டத்தட்ட ராவணனோட சண்டை போடுற பொழுது ராமனுக்கு வயசு 38. பேராசிரியர் ஞானசுந்தரம் கம்பனில் வெளிச்சம்னு ஒரு நூல் எழுதி இது எல்லாம் அதுல சொல்றார். 38 வயசு. ராமன் தவமா பண்ணி இருப்பான். ராவணேஸ்வரனுக்கு 3 கோடி வாழ்நாள், 3 கோடி வாழ்நாளாம். 3 கோடி நாள்னா வீட்டுல போய் எத்தனை வருஷம்னு வகுத்து பார்த்துக்கிடுங்க. 3 கோடி வாழ்நாள் அவனுக்கு. சமனோ என்னில் செய்து முடிக்கும் தரமல்லன். அப்ப யார் இவன்? சிவன் அல்ல, திருமால் அல்ல, நான்முகன் அல்ல. என் வரத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்கின்றான். தவன் செய்வதற்கு இவனுக்கு வயசு 10. அப்ப இவன் யாரு? ராவணன் சொல்றான் தெளிஞ்ச மனசோட, சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன் திருமாலாம். அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான். தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரமல்லன். இவனோ தான் அவ்வேத முதற்காரணன் என்றான். வேதங்களுக்கெல்லாம் முன்னாலே தோன்றிய பெருமான், 3 பேருக்கும் முன்னால் தோன்றிய பெருமான். இவனோ தான் வேத முதல் காரணன் என்றான். தெளிவா போச்சு. எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறது யாரு? வேதங்களுக்கு எட்டாத கடவுள். இவன் என்ன கொன்று நான் சாகிறதுன்னா சந்தோஷம் இல்லையோ? அப்போ 2வது காரணம் என்ன? நாசம் வந்துற்ற காலை நல்லது ஓர் பகையை பெற்றேன். நான் ஒரு சின்ன செய்தி சொன்னேன் உங்களுக்கு. சாகிற பொழுது சீதையை பற்றிய நினைப்பு அவன் மனசுல கிடையாதுன்னு. அதுக்கு எப்ப தெரியுமா அந்த எண்ணம் வந்தது? சீதை மேல அநியாயத்துக்கு இருந்துச்சு. அதன் கால பலகாரத்துக்கு கூட சீதை ஆக மாட்டான். எங்க பேராசிரியர் முத்து சிவன் எழுதுவார் ஒரு நூல்ல,
ராவணனுடைய உடம்பு சீதையுடைய உடம்பையும் பார்த்தா கால பலகாரத்துக்கு கூட சீதை ஆக மாட்டாள் அந்த அரக்கனுக்கு. அவ மேல ஆசைப்பட்டு அவ காலில் விழுந்து கும்பிட்டு, யாரையும் கும்பிடாதவன், தோற்பித்தீர் மதிக்குமேனி சுடுவித்தீர் அனங்க வேளை ஆர்ப்பித்தீர், அவ காலில் விழுந்து கும்பிட்டு பழி பார்க்கிறான். இப்ப எல்லாம் பண்ணானே, எப்ப சார் இவனுக்கு இந்த சீதை மேல வச்ச ஆசை போனுச்சு? கம்பன் படங்கா அழகா காட்டுறான். எப்ப போனுச்சு தெரியுமா? இவன் புள்ள இந்திரஜித்தன் பேர். இந்திரஜித்தன் இந்திரனை வென்றவன். இந்திரஜித்தன் முதல்ல சொல்றான், சண்டையெல்லாம் போட்டா லட்சுமணன் கிட்ட தோத்து போயிட்டான், வந்தான், கடைசியா வர்றான், அப்பாவை பார்க்கறான். அப்பா, சடஞ்செயில் உலகம் எல்லாம் இலக்குவன் வெல்வான். கோபம் வந்துட்டா ராமன் வர்றது இருக்கட்டும், இந்த லட்சுமணனே எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டு போயிடுவான். அதனால நான் பயந்தேன்னு நினைக்காதே. அப்படி ஒரு புள்ள நீங்க பார்க்க முடியாது. இந்திரஜித்தன் மாதிரி ஒரு புள்ள பார்க்க முடியாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆதலால் அஞ்சினேன் என்றருளலை நாம் பயந்தேன்னு நினைக்காதே அப்பா. ஆதலால் அஞ்சினேன் என்றருளலை ஆசைதான் அச்சீதைவால் விடுதியாயில் அனையவர் சீற்றம் தீர்வார். சீதைவால் ஆசையை விட்டா இந்த ராமன் கோபிக்க மாட்டான், கோபத்திலிருந்து மாறுவான், போதலும் புரிவான், இலங்கையை விட்டு போயிடுவான், செய்த பிழையையும் பொறுப்பான், நம்ம பண்ண தப்பையும் பொறுப்பான். உன்மேல் காதலால் உரைத்தேன், நீ நல்லா இருக்கணுங்கிற காதலால் உரைத்தேன் என்றான். உலகெல்லாம் கலக்கி வென்றான். அதான் மகுடம். உலகத்தை எல்லாம் கலக்கி வென்றவன் உன் மேல காதலால சொன்னேன் அப்பா, நான் பயந்து சொன்னேன்னு நினைக்காதே. புள்ள சொல்றான், அப்பாவுக்கு புத்திமதி, அந்த பொண்ணை விட்டுருன்னு. என்ன அநியாயம் பார்த்தீங்களா? அப்பா சொல்ல வேண்டியது பிள்ளைக்கு இருக்க, பிள்ளை அப்பாவுக்கு சொல்றான். அப்பா கேட்கல, போடா, என் கைய பாத்தியா, எத்தனை கை? 20 கை. நீ உடம்ப விட்டு ஆடும்படுவனே தவிர சீதை மேல ஆசையை விட மாட்டேன். அப்ப கடைசியில மீதொடும் முக்குளன்ன ஆசையை விடு, மீதொடும் முக்குளன்ன மெய்யினை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ? 20 தின் தோல் உண்டால். உனக்கு 2 தோல், எனக்கு 20 தோல் பார்த்தியா? உடம்ப விட்டாலும் விடுவனே தவிர சீதையை மேல ஆசையை விட மாட்டேன். இந்திரஜித்தம் பார்த்தான், சரி நான் சண்டைக்கு போறேன், வரமாட்டேன். தெளிவா போனான். அதே மாதிரி தான் கும்பகர்ணன் சொன்னான், அண்ணே நான் வீராதி வீரன், ஆனா ராவனை பத்தி எனக்கு தெரியும், விதி என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுது. இப்போ விதி என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு, விதி என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுது. பொன்றுவன் வரமாட்டேன், செத்து போயிடுவேன். பொன்றினார் பொலன்கொள் தோழியை நன்றன நாயக விடுதி நன்றரும். ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் சீதாதேவியை நீ விட்டுவிடு, நீ தப்பிச்சிரு, கும்பகர்ணன் சொன்னான். இவன் அதையும் கேட்கல. இப்போ இந்திரஜித்து சண்டைக்கு போனான், இறந்து போயிட்டான். அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் போய் பார்க்கிறான், பெத்த புள்ள முண்டமா கிடக்குது, தலையை காணாம். அவன் பொண்டாட்டி எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இது என்னுடைய புருஷன் தானான்னு கேட்டா, தலையில்லாத முண்டத்தை நான் எப்படி அடையாளம் காட்ட போறேன்? 10 தலை ராவணனுக்கு. இந்த துக்கத்துல 10 தலையும் 10 விதமா அழுதுதான். நல்ல வேளை நமக்கெல்லாம் ஒரு தலையோட போச்சு. 10 தலையும் 10 விதமா அழுது. பொண்டாட்டி மண்டோதரி வந்தா, இவன் அழுவதை பார்த்தா, இந்த ராவணன் கண்ணீரை பார்த்தா, இது வரைக்கும் சொன்னா இவன் கேட்க மாட்டான், சொல்ல வேண்டியதை இப்ப சொன்னா இனிமேலாவது திருந்துவானா பார்ப்போம். சொல்ல வேண்டியதை சொன்னான். பிள்ளை அழுத பொழுது, பிள்ளை இறந்த பொழுது, அம்மா பக்கத்துல அழக்கூடிய பொழுது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதை அழகா சொன்னான். பஞ்சில நெருப்பு பிடிச்ச மாதிரி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, ஒருத்தனும் மிச்சம் இல்ல, எனக்கு அச்சமா இருக்கு, இந்திரஜித்தம் போயிட்டான், நாளைக்கு இலங்கை வேந்தனுக்கும் இந்த கதி தானேன்னா. பஞ்சரி உற்றதென்ன அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே வீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால். அமுதால நஞ்சு பண்ணி இருக்காங்க. ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் அமுதா தெரிஞ்சது, இவனுக்கு நஞ்சா போச்சு. அடுத்தவன் பண்டாட்டிய தாயா நினைச்சா அமுதம், அடுத்தவன் பண்டாட்டிய பெண்டாட நினைச்சா நஞ்சு. மனசுதானே காரணம்.
நஞ்சார் அமுதார் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ, நாளைக்கு இலங்கை வேந்தன் கதி இதானே, பட்டுன்னு அடிச்சது, புத்தி வந்துருச்சு. இந்திரஜித்து இருந்து சாதிக்காததை இறந்து சாதித்தான். இருந்த பொழுது சொன்னா அப்பா கேட்கல, நான் பயந்தேன்னு நினைக்காதேன்னா அப்பா கேட்கல, உயிரை கொடுத்தான், அப்பாவுக்கு புத்தி வந்துருச்சு, சரி தப்பு, நேர சீதையை வெற்றேன்னு போயிட்டான். எப்போ சீதையை வெட்ட போனானோ அப்போ அவன் காமம் அழிந்து விட்டது. மும்மடங்கு பொழிந்ததுக்கு முதற் காரணம் அது. இரண்டாவது காரணம், நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன், அது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில எது கடைசி வரைக்கும் நிற்கும்? புகழ் மட்டும்தான் நிற்கும். ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்றில் திருவள்ளுவர். புகழ் இன்றுளார் நாளை மாழ்வர். ராவண வார்த்தை, முக்கோடி வாழ்நாள் உள்ளவன் வார்த்தை. இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு செத்து போயிடுவான், புகழ் என்னைக்கும் இருக்கும். எனக்கு புகழ் இருக்கு போதும். இன்றுளார் நாளை வாழ்வர், புகழுக்கு இறுதி உண்டோ? ராமன் பேரை யாரெல்லாம் சொல்றாங்களோ ராமாயணத்திலே அத்தனை பேரும் ராவணன் பேரை சொல்லி தீரணும். ராவணன் பேரை சொல்லாம ராமாயணம் நடத்த முடியுமா? ராமன் பேர் நிக்கிற வரைக்கும் ராவணன் பேர் நிற்கும். போதும் போடா. மூணு காரணம் விழுந்துட்டான். அப்ப நமக்கு என்ன தோணுது? அவன் ரொம்ப மகிழ்ச்சியோட இறந்து போயிட்டான், ரொம்ப நல்லவன், உயர்ந்தவன், சான்றோன், ஐயோ இவனை ராமன் கொண்டுட்டானே தப்போ அப்படின்னு தோணும் இல்ல? அதுக்காக கம்பன் ஒரு வார்த்தையை அழகா வச்சான் அந்த இடத்துல. என்ன வார்த்தை வச்சான் தெரியுமா? மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. முறை துறந்தான்னு ஒரு வார்த்தையை படிச்சுன்னு வச்சான். முறைப்படி வாழாம தப்பா வாழ்ந்ததுனால இவ்வளவும் போச்சுடா. இந்திர பெரும்பதம் இழக்கின்றாயின் நான் தம்பி கும்பகர்ணே. எதனால? சீதை மேல ஆசைப்பட்ட பாவம் இவ்வளவும் போச்சே. உன்னுடைய வீராதி வீரன் எல்லாம் போச்சு, அவ்வளதையும் கழுத்துல போட்டு வெறுங்கையோட போறாப்புல ஆயிப்போச்சு. என்ன காரணம்? முறை துறந்தான். அப்ப என்ன தெரியுது? பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற உடுக்கு என்ற திருக்குறளுக்கு ராமனை ஒரு பக்கம் காட்டி அதற்கு மாறுபட்டு போனால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாய் இருந்தாலும் முறை துறந்தது தவறு என்பதை அடுத்தாப்புல சுட்டி காட்டி ராவணனை நிறுத்தி இந்த 2 பேர் புகழையும் காப்பாற்றி தன் புகழையும் காப்பாற்றியவன் கம்பன் கும்பகர்ணனை தொட்டாலும் நல்லா இருக்கும், விபீஷணனை தொட்டாலும் நல்லா இருக்கும், ராவணனை தொட்டாலும் நல்லா இருக்கும். சாக்கடையை அவன் தொட்டால் பூக்கடையாய் மாறும். அது அவன் கைவாகு. சாக்கடையை தொட்டாலே பூக்கடையாய் மாறும். இவங்களை தொட்டா எப்படி இருக்கும்? கீவா ஜெகநாதன் ஐயா ஒன்னு அழகா சொல்லுவார். பால்கோவா வியாபாரம் பண்றவன் அந்த காலத்துல பால்கோவாவில் என்ன செய்வான்? தக்காளி பழம் மாதிரி ஆக்கியிருப்பான், பச்சை மிளகா மாதிரி ஆக்கியிருப்பான். உள்ள பச்சை மிளகாய் இருக்கும், தக்காளி பழம் இருக்கும், வெங்காயம் இருக்கும். இது மாதிரி பால்கோவாவில் பண்ணியிருப்பான். நாங்கெல்லாம் போய் கேட்டு அண்ணே ஒரு பச்சை மிளகா கொடுங்கன்னு கேட்போம். சின்ன பிள்ளைங்க, அப்போ கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளைகள் பச்சை மிளகா கொடுப்பான், வாங்கி சாப்பிடுவோம். பச்சை மிளகா உரப்பாவா இருக்கும். அது செஞ்சது பால்கோவாவில் இனிப்பா இருக்கும். தக்காளி பழம் கொடுங்கன்னு கேட்போம், தக்காளி பழத்தை கொடுப்பான், சாப்பிடுவோம், புளிப்பாவா இருக்கும், இனிப்பா இருக்கும். வெங்காயத்தை கொடுங்கன்னு கேட்போம், வெங்காயத்தை கொடுப்பான், சாப்பிடுவான். வெங்காயம் என்ன உரப்பாவா இருக்கும்? இருக்காது, இனிப்பா இருக்கும். ஏன்? எல்லாம் பால்கோவா. அது மாதிரி பால்கோவாவினால் செய்யப்பட்ட தக்காளி பழம் புளிக்காது, இனிக்கும். வெங்காயம் எரிக்காது, இனிக்கும். பச்சை மிளகா உரைக்காது, இனிக்கும். அது மாதிரி கம்பன் கை படுமானால், கம்பன் கவிதை படுமானால் விபீஷணன் இனிப்பான், ராவணன் இனிப்பான், கும்பகர்ணன் இனிப்பான், தாடகை இனிப்பாள், கூனி கூட இனிப்பாள், கைகேயி இனிப்பாள். இது கவி சக்கரவர்த்தியினுடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டு என்று கூறி இதுக்கு மேல நான் பேசக்கூடாது. ஏன்னா அப்பத்தான் 1:30 மணிக்காவது சாப்பிட போகலாம். ஐயாவுடைய பேச்சு அடுத்தாற்போல் இருக்கிறது. இந்த குஸ்தான அருவியில குளிக்க போறவங்க முதல்ல என்ன செய்வாங்க? இந்த உடம்பை நினைச்சுக்கிறதுக்காக அப்படி சுத்தி நின்று லேசா அந்த தண்ணிய உடம்புல வாங்கிக்குவாங்க.
வாங்கினா குளிர் கொஞ்சம் விட்டு போயிடும். அப்புறம் நடுவுல போய் நின்று அருவியில நல்லா குளிப்பாங்க. இதுவரை நீங்கள் குற்றாலத்து அருவியிலே ஓரத்திலே நின்று தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொண்டு குளிர் விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நடுவிலே அருவியிலே நின்று குளிக்கலாம். வாருங்கள். அந்த அருவிக்கு இலங்கை ஜெயராஜ் என்று பெயர். அந்த புண்ணியவான் என்ன செய்கிறார் தெரியுமா? இலங்கையிலே எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய சீடராக, கம்பன் அடிப்பொடியின் சீடராக அவர்கள் பயன்படுத்திய திருவடியை வைத்துக் கொண்டு இன்றைய கலிகாலத்து பரதனாக இருக்கக்கூடியவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். சான்றாண்மை மிக்கவர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2 பக்கம் 2 பேர். ஒரு பக்கம் சரவணன் ஐயா, ஒரு பக்கம் ஜெயராஜ் ஐயா. இந்த 2 சந்தனங்களினாலும் இந்த வேப்ப மரத்துக்கு மனம் உண்டாகிவிட்டது. இந்த பக்கம் ஒரு சந்தனம், அந்த பக்கம் ஒரு சந்தனம். இது வெறும் வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு 2 சந்தனங்கள். ஒரு சந்தனம் சரவணன் ஐயா, இன்னொரு சந்தனம் இலங்கை ஜெயராஜ். இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி. இலங்கை ஜெயராஜ் ஐயா தமிழுக்கு நன்றி. ஏற்பாடு செய்த சான்றோர்களுக்கு நன்றி. ஆண்டியப்பன் ஐயா கருணைக்கு நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. சிங்கப்பூரிலே உள்ள இத்தனை சங்கங்களும் இணைந்து கம்பனுக்கு தோள் தரும் இந்த அற்புதமான திருநாள் என்றைக்கும் வாழ்க. இந்த அனைத்து கழகங்களும் வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.